ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து தக்காளி தொக்கோட வீடியோ பார்க்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். தக்காளி என்றைக்கெலாம் விலை கம்மியாக இருக்கோ அந்த டைமில் வாங்கி பண்ணிக்கலாம். இது வந்து ஈஸியாக தக்காளி மட்டும் போட்டுக்கலாம், வெங்காயம் எதுவுமே தேவைப்படாது. இதுக்கு தக்காளி நல்லா கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு தக்காளி போட்டு நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இதில் வந்து கூட கொஞ்சமாக உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக மசிஞ்சிடும். ஆனால் இது ரொம்ப பொறுமையாக நீங்கள் பண்ணணும், அப்போ தான் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் கைப்படாமல். இது போட்டு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு தக்காளியை உப்பு போட்டுட்டு வெறும் காரத்துக்கு வந்து மிளகா பொடி மட்டும் போட்டுட்டு நம்ம வந்து கடுகு வெந்தயத்தை வதக்கி அரைச்சி போடுவோம். அப்புறமா கடைசியாக நமக்கு வேணும்னா தாளிப்பு கொடுத்துக்கலாம். இந்த டிஷ்ஷு பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது 3 நாள் 4 நாள் ட்ராவல் பண்ணுறோம் ட்ரெயினில், இல்லை ஏதாவது ஒரு ட்ராவல் டைமில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். சப்பாத்தி சாப்பாடு அப்புறம் வந்து தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு செய்ய வேணாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மசிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு வரமிளகா போட்டுக்கிறேன். நல்லா அந்த மிளகாவோட வாசனையும் பச்சை வாசனையும் போகணும், தக்காளியோட பச்சை வாசனையும் போகணும். இதில் மெயின் விஷயமே என்னென்னா, தக்காளி கட் பண்ணும்போது லேசாக கூட அழுகுன தக்காளி போட்டுறாதீங்க. அது ரொம்ப எல்லா தக்காளியுமே ஃபுல்லாக அந்த ஸ்மெல் அடிக்கும். ஸோ கடைசியாக டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போட்டு நல்லா பரட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிடணும், தண்ணியெலாம் எதுவுமே இல்லாமல். இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த தாளிப்பு தரோம். வெந்தயம் கடுகு மட்டும் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பொடியும் கடைசியாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கடைசியாக இறக்கும் போது தாளிப்பு கொடுப்போம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸில் செய்வாங்க இந்த தக்காளி தொக்கு. சிலர் வந்து அரைச்சி போட்டு செய்வாங்க. பட் நீங்கள் அரைச்சி போட்டு செஞ்சிங்கன்னா ஃபுல்லாக அடுப்பு ஃபுல்லாக தெரிச்சிடும். மூடி வச்சுட்டு நீங்கள் பண்ணும்போது அந்த தொக்கோட டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருக்காது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் மசித்து கட் பண்ணி போட்டு செய்யும் போது நார்மலாக நம்ம வந்து வீட்டில் தக்காளி தொக்கு செய்வோம்ல, அதே மாதிரி தான் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப நாள் வரும். ஸோ வந்து நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து இது கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கோம். ஸோ சீக்கிரம் தீந்துருங்கிறதுனால நார்மலாக நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது தாளிப்பு கொடுத்ததுக்கப்புறம். நீங்கள் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.